மோடியா லேடியான்னு சொல்லி முன்வைச்சாங்க. மோடிக்கு எதிராக தந்தை பிரதமர் வேட்பாளராக முன்வைச்சாங்க. அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்க அம்மாவோட தேர்தல் நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த மோடி பிரதமர் ஆகிறது. அதாவது 99 பாராளுமன்ற பொதுத் தேர்தலப்ப எங்க அம்மா இனிமே நான் பிஜேபியோட கூட்டணியே போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா 2004 அம்மா கூட்டணி சென்றாங்க. அது மாதிரி 2014 அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதில்தான் சொல்ல முடியும். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம். இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம். நான் அப்படி சொல்ல, அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதுல நாங்க கட்டுப்பட்டு இருப்போம். இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை நம்மோடு. இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை, அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுக்கிறோம். கேட்கிற கேள்வி கேட்டு ஒரு காலத்துல நம்ம புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம். அதனால 2021 நான் அந்த கூட்டணியில செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்க தீயசக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட தொடர்பு கொண்டாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால நான் 40 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்க கூட்டணியில. நான் கூட போட்டியிடவில்லை. என்னை கேட்ட பழனிசாமி கம்பெனி பயப்படுவாங்க, நான் நிக்கலன்னு சொல்லி தான் கேட்டேன். பட் அது சரிவராம போட்டு தனித்து நின்னோம். ஆனா இப்ப பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும் என்கிறதோட நாங்களும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். எங்களை அவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், நாங்களும் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதனால கூட்டணிக்கு சொல்றோம். அதை பற்றி நான் இன்னும் முடிவெடுக்கல. எனக்கே அந்த மாதிரி தேனியில போட்டிடுறேன், சிவகங்கையில போறப்ப அது மாதிரி உங்க மறுபடிய நண்பர் சிவகங்கையில போட்டிடுறீங்களா, திருச்சி சொல்றாங்களா, தஞ்சாவூர் போனா தஞ்சாவூர்ல கேக்குறாங்க. பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம். அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க இதான் அதாவது நீங்க கேள்வி கேட்கிறப்ப நான் என்னுடைய பதில், இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு கட்சி பாஜக என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொகுதி பங்கீடு அவரே தான் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு. நானும் அவர்கள் அரசியல்ல ஒன்றா இணைந்து பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்த முடிவு. நான் இது சென்னையில இருந்தா நானும் அவர் கூட போயிருக்கலாம். நான் இங்க இருந்துட்டேன், போக முடியல. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம். அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதிகள் பற்றி பேசுவாங்க. நீங்க அவங்கள பாக்குறப்ப கேட்டாதான் அது சரியா. தேர்தல் ஆணையர் பதவி நியாயமா நேர்மையா நடக்கும். அதாவது 3 தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போறதுனால பேசுறேன்னு சொல்லாதீங்க. என்ன ஒரு காமன் மேனா என்னுடைய பார்வை என்னன்னா, 3 தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். ஒருவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்காரு, அடுத்தவர் நியமிக்கிறோம். இன்னொருத்தர் திடீர்னு முதல் நாள் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் 15 நடக்கிறதா சொன்னாங்க. அதனால இதுல தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சுட்டு தானே எலெக்ஷன் நடத்துவாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மிகப்பெரிய கொடூரமா பேசுறாரு, போறாரு. அவர் தன்னோட தகுதியை மீறி பேசுறாரு. ஒரு பால் நீங்க வச்சுக்கலாம், என் தகுதிக்கு அவர்கிட்ட நான் பேசுறதா அப்படிலாம் கேட்கிறாரு. ஆனா அந்த மாதிரி அண்ணாமலை உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, சரியா நடந்துக்கிறாரா, அதை பத்தி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், நான் இப்ப யதார்த்தமாக பேசக்கூடியவ, எதையும்
அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன். திரும்ப நான் திருச்சி வரப்போ உங்களை எல்லாம் சந்திக்கணும். எப்போ இல்லை, இன்றைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷங்களால என்னுடைய பதில் நீங்க திருப்பி கேட்டா அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்னோடு அவர் நான் பழகுற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர், நல்ல புத்திசாலியா இருக்கிறாரு. இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, நான் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். அவரு என்னிடம் நட்போடவும் எதையும் திறந்த மனதோடு பேசுகிறார். அதனால எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார். திருப்பி அதே கேள்விதான். எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக வந்தா நீங்க அவர்களுடைய தொகுதியில போட்டி வந்து அண்ணா வந்து தேர்தலில் நிற்பாங்க. நீங்க ஒருவேளை அரசியல்ல திமுக என்கிற ஒரு தீய சக்தி அழிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம். அது அவர்கள் பக்கத்து நியாயம். நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம்னு பாருங்களேன், வெயிட் பண்ணுங்களேன். என்ன இருக்கு, இப்ப இத்தனை நாள் என்ன கேட்டீங்க, கூட்டணி போய்க்கலாம்னு நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம். அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன். எதையும் ஒரு அபிஷியலா வரணும். இன்ன வரைக்கும் நீங்க வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் எதிராக இருக்கீங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்ல. தனிப்பட்ட முறையில எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல. துரோக புத்தியுடைய பழனிசாமி நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியம் இல்லை. அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்பொழுது அதை பத்தி யோசிப்போம். இல்ல இல்ல, நான் சொன்ன எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோட நாங்க பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்ற மாதிரி வர்ற சமயத்துல அந்த நேரத்தில் நான் இதே திருச்சிக்கு வந்து உங்களுக்கு அதே கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல, இது வந்து பார்லிமெண்ட்ல இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதன் அடிப்படையில நம்ம பாக்குறோம் தொலைக்காட்சிகள்ல, மாநில கட்சிகள்ல திமுகவோட 90% நிதி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வந்திருக்குங்க. அதனால அதை எஸ்பி அதை ஹேண்டில் பண்ணிக்க போறாங்க. அது எஸ்பியோட ஹெட். நம்ம எதுக்கு அதை போய் மட்டை உடச்சு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.